கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், கான்க்ரீட் கிளாஸஸ் இது ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்க்ரீட் கிளாஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசமில் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருந்தோம். அதில் பிரிண்ட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கோழி, தோனி அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரா கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த 2 கிளாஸுமே ஹியூமன்ஸ் அப்படின்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம எக்ஸ்டென்ஸ் ஹியூமன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ கோழி கிளாஸையும் நம்ம ஹியூமன்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 2 கிளாஸுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோனி கிளாஸில் மறுபடியும் நம்ம பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்து நம்ம மை நேம் இஸ் தோனி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கோழி கிளாஸில் நம்ம எதுவுமே கொடுக்கல. இதனால் நம்ம 2 ஹியூமன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று தோனின்ற ஆப்ஜெக்ட், இன்னொன்று கோழின்ற ஆப்ஜெக்ட். அது ரெண்டையுமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுலேயுமே வந்து நம்ம பிரிண்ட் நேம் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் தோனி அப்படின்ற ஆப்ஜெக்டில் பிரிண்ட் நேம் நம்ம கால் பண்ணோன்னா இந்த தோனி கிளாஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். தோனி கிளாஸில் என் பிரிண்ட் நேம் கால் பண்ணால் இதை தான் ரன் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இந்த ரன் ஆகி நம்மளுக்கு மை நேம் இஸ் தோனி அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நம்ம கோழி கிளாஸை பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வருது, எதுவுமே வரல. இந்த இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்காததுனால நம்ம ஹியூமன்ஸ் கிளாஸில் ஏதாவது சொல்லியிருந்தது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. அதனால் பிரிண்டிங் ஹியூமன் நேம் அப்படின்னு வருது. இப்போது நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு அப்படிலாம் வர வேணாம். எந்த ஹியூமனாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த பிரிண்ட் நேம் அப்படின்ற கிளாஸை கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது இந்த ஹியூமன்ஸ் கிளாஸ்லேருந்து யாராவது இன்ஹெரிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற கிளாஸை எழுதணும். அப்போ தானே வந்து நம்ம பிரிண்ட் நேம் கால் பண்ணும்போது கரெக்டாக அவங்க நேம் என்ன அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் நேம் பண்ணும்போது பிரிண்டிங் ஹியூமன் நேம்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியமே வராது. யார் இந்த ஹியூமன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹியூமன்ற கிளாஸில் வந்துட்டு நம்ம பிரிண்ட் நேம்ன்ற மெத்தடை கொடுக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னா, தோனி கிளாஸில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே கோழி கிளாஸ்லேயும் பிரிண்ட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி மை நேம் இஸ் கோழி அப்படின்னு நம்ம எழுதினோன்னா நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக அதை கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எழுதாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எழுதாமல் விடுறதுக்கு ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய எரர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போக போக வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடாது. நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரோக்ராமே ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரோக்ராமில் இன்ஹெரிட் பண்ணும்போதே அது எரர் காமிக்கும். அது அப்போயே வந்து உடனே அதை எழுதுகிறவங்க கரெக்டாக எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த ஹியூமன்ஸ் கிளாஸை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றிடலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கிளாஸில் எதையுமே டிஃபைனே பண்ண போகிறதில்ல. இந்த கிளாஸை வந்து ஜஸ்ட்டு மெத்தட்ஸ் எழுதுவோம். ஆனால் அந்த மெத்தட்ஸ்க்கு எந்த பாடியுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல. இந்த கிளாஸை டைரெக்டாக யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போது நம்ம ஹியூமன் அப்படின்னு யாரையுமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு ஹியூமன் அப்படின்னா என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், என்னென்னலாம் மெத்தட்ஸ் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள இந்த ஹியூமன்ஸ் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண சொல்ல போகிறோம். அதனால் இந்த கிளாஸில் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த பிரிண்ட் நேம், பிரிண்டிங் ஹியூமன் நேம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் ஜஸ்ட்டு எல்லா ஹியூமனும் இந்த பிரிண்ட் நேம் அப்படின்ற கிளாஸை கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கிளாஸை வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த மெத்தடை நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு மாற்றிடணும். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெத்தட் நேமை கொடுத்துட்டு, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாடியெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் இந்த பாடியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எரர் வருது. இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மொத்தத்தையும் நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த பப்ளிக்கு முன்னாடி நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. நம்மளுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஹியூமன்ஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் உள்ளார நம்ம எழுதியிருக்க மெத்தடையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் என்னன்னா, இந்த கிளாஸை யாராலையும் டிஃபைனே பண்ண முடியாது. அதாவது இந்த மெத்தடை கால் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடைய பவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோனி கிளாஸில் ஏற்கனவே இந்த பிரிண்ட் நேமை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த கோழி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த பிரிண்ட்
நேம் அப்படின்ற மெத்தடை இந்த இடத்துல டிஃபைனே பண்ணல. ஸோ நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸில் டிஃபைன் பண்ணியே ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ தோனி கிளாஸில் பண்ண மாதிரியே இந்த பிரிண்ட் நேம் அப்படின்ற மெத்தடை காப்பி பண்ணி இந்த கோலி கிளாஸ்லேயும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மை நேம் இஸ் தோனி அப்படின்றதுக்கு பதிலாக மை நேம் இஸ் கோலி அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எரரும் வராது. இந்த ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்ததும் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். நீங்கள் எப்போயாவது இன்னொரு கிளாஸில் அவங்கள இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சில மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாஸில் பார்க்குறோம், அதே மாதிரியே தான் இருக்குது. நம்ம எதையுமே மாற்றலை இந்த மெயின் ஃபங்க்ஷனில். இந்த ப்ரோக்ராம் நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மை நேம் இஸ் தோனியும் மை நேம் இஸ் கோலியும் அவுட்புட் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி முதல் லைனில் தோனியோட பிரிண்ட் நேமும் ரெண்டாவது லைனில் கோலியோட பிரிண்ட் நேமும் ரன் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸில் எதையுமே நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கிளாஸ்லேருந்து யாராவது இன்ஹெரிட் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்னலாம் டிஃபைன் பண்ணணும், கண்டிப்பாக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கொடுக்கலாம். இப்போ நம்ம நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் எல்லா ஹியூமனுக்கும் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி காமனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏஜ்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு மெத்தடை நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் மாற்றி அதையும் வந்து நீங்கள் கோலி தோனியில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். கான்க்ரீட் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்டாக இல்லாமல் எழுதுகிற எல்லா கிளாஸுமே வந்து நம்மளுக்கு கான்க்ரீட் கிளாஸ் தான். இப்போ இந்த கோலி அப்படின்ற கிளாஸ் இருக்குது இல்லையா, இதுவே வந்து உங்களுக்கு கான்க்ரீட் கிளாஸ் தான். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்க்ரீட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் அந்த கிளாஸை வந்து நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது எதையும். ஜஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு எழுதிட்டு அதை இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸில் மட்டும்தான் அந்த மெத்தடெல்லாம் டிஃபைன் பண்ண முடியும். கான்க்ரீட் கிளாஸ்னால் அந்த கிளாஸில் நீங்கள் மெத்தட்ஸ் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸை நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.